ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் சீரீஸில் பீப்புள் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்ற ஒரு டைப் ஆஃப் த கொஷின்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா, இப்போ நம்ம சோஃபார் வீடியோவில் வந்து நம்ம வவல்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்துருப்போம், கான்சனன்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பார்த்துருப்போம். அதில் வந்து வவல்ஸ் எல்லாமே டுகெதராக இருக்கணும், அப்புறம் வவல்ஸ் வந்து நாட் டுகெதர் அப்படின்ற டைப் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பீப்புள் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு பார்க்க போகிறோம், டுகெதர் அண்ட் நாட் டுகெதர். ஸோ இது காமனாக வந்து எல்லா பிளேஸ்மெண்ட்ஸுமே கேட்குற ஒரு கொஷின் தான். ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பிளாக் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிளாக் மெத்தட் அப்படின்னு என்னென்னு உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போது அதுக்கு வந்து நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலே போதும், நீங்கள் ஈஸியாக அதை சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளில் உங்களுக்கு நான் வந்து கிளியராக நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறேன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு 5 பீப்புள்ஸ் இருக்காங்க வைங்க. ஓகேவா? ஸோ 5 பீப்புள்ஸ் ஏ, பி, சி, டி, இ. ஓகேவா? இப்போ இதில் வந்து நமக்கு வந்து 5 ஃபேக்டோரியல் வேஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, கொஸ்டினில் ஏவும் பியும் எப்போவுமே வந்து ஒன்றா தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ நம்ம இவங்க என்ன கன்சிடர் பண்ணுவோம், இவங்களை வந்து நம்ம 1 யூனிட்டை நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். கரெக்டாக? பிகாஸ் தே கம்ஸ் டுகெதர், ஸோ தட் வி வில் கன்சிடர் ஆஸ் அ சிங்கிள் யூனிட். ஓகேவா? ஸோ அப்போது நமக்கு வந்து இந்த மாதிரி இப்படி நம்ம அவங்கள வந்து ஜாயின் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இந்த இதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிளாக் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இங்கே எத்தனை வேஸ் இருக்குது? டோட்டலாக 5 பீப்புள்ஸ் இருக்கும் போது 5 ஃபேக்டோரியல் வேஸ் இருந்துச்சு. இப்போது அந்த கொஸ்டினில் வந்து அவங்க 2 பேர் வந்து கம்ஸ் டுகெதர்னு சொன்னனால நம்ம இவங்க 2 பேர் என்ன பண்ணிப்போம் அப்படின்னா ஒரு சிங்கிள் பிளாக்கில் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம். அப்போது இங்கே எத்தனை வேஸ் இருக்கும்? நமக்கு வந்து 4 ஃபேக்டோரியல் வேஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான். இப்போது இந்த இடத்துல நமக்கு என் இருக்கா, இந்த என் என்ன இன்சிஸ்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ். கொஸ்டினில் எவ்வளோ நம்பர் ஆஃப் பீப்புள் இருக்காங்க அப்படின்றது நம்ம கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அதை வந்து என்ன பண்ணுது, மென்ஷன் பண்ணுது. இந்த கே அப்படின்னா இப்போ 2 பீப்புள் கம்ஸ் டுகெதர், 3 பீப்புள் கம்ஸ் டுகெதர், அந்த மாதிரி கொஸ்டின்ஸில் கொடுத்துருப்பாங்க. அப்போ எத்தனை பீப்புள்ஸ் வந்து ஒன்றா கம்ஸ் டுகெதராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணுறது தான் இந்த கே. ஓகேவா? இப்போ சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னென்னா, 8 people stands for a photograph. 2 close friends are insist on standing next to each other. In how many ways employee were arranged? அதாவது என்னென்னா, இப்போ ஒரு ஃபோட்டோகிராஃப்காண்டி 8 எம்ப்ளாயிஸஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிற்க வைக்கிறாங்க. அதில் 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை வந்து என்னென்னா அவங்க எப்பவுமே ஒன்றா இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க, இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. அப்போது எவ்வளோ வேவ்ஸில் நம்ம அந்த எம்ப்ளாயீஸை வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்போம் அப்படின்றத நம்மளுடைய கொஸ்டின். ஓகேவா? ஸோ இப்போ டோட்டலாக நமக்கு எத்தனை பீப்புள் இருக்காங்க பார்த்தோம் அப்படின்னா 8 பீப்புள் வந்து இருக்கிறாங்க. ஓகேவா? எங்கள் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க என்னென்னா 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து க்ளோஸ் ஈச் அதர், அதாவது பக்கத்தில் நிற்கணும், கம்ஸ் டுகெதர் அப்படின்றத மீனிங். ஓகேவா? ஸோ அப்போது நமக்கு வந்து எத்தனை பேர் வந்து வைக்கணும் பார்த்தோம்னா 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 8 - 2 + 1 தி ஹோல் ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல். அப்போ இது சால்வ் பண்ணோம் அப்படின்னா 6 + 1 தி ஹோல் ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல், 7 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல். அது சால்வ் பண்ணோம்னா 5040 இன்ட்டு 2 10080. ஸோ இவ்வளோ வேஸில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த எம்ப்ளாயீஸை வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு கொஸ்டின். சாஃப்ட்வேர் கம்பெனி ஆஸ் அ 10 developers, 3 developers are working on the same module. Must we sit together during the meeting? How many seating arrangement is possible? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வந்து இருக்குது, அதில் 10 டெவலப்பர்ஸ் இருக்காங்க. அந்த 10ல் 3 டெவலப்பர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சேம் மாடியூலில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அப்போது அவங்க சேம் மாடியூலில் ஒர்க் பண்ணும்போது மீட்டிங்ஸ் அந்த மாதிரி வைக்கும்போது அவங்க வந்து எப்பவுமே வந்து ஒன்றா தான் உட்காரணும். ஓகேவா? ஸோ அப்போ ஹவு மெனி அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பாசிபிள் அப்படின்றத தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக நமக்கு எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா 10 டெவலப்பர்ஸ் வந்து இருக்காங்க. எவ்வளோ பேர் வந்து 3 டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா they have to sit together. ஓகேவா? ஸோ அப்போது 3 டெவலப்பர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா sit together. ஓகேவா? அப்போது இந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 10 - 3 + 1 தி ஹோல் ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல். அப்போது 10 - 3 7, 7 + 1 8 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல். 8 ஃபேக்டோரியல் வேல்யூ வந்து என்னென்னா 6. இது சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 24920. ஓகேவா? ஜஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த என் என்ன மென்ஷன் பண்ணுது அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப்
அந்த எம்ப்ளாயீஸோ ஏதோ சம்திங் டெவலப்போ சம்திங் ஏதோ சொல்லியிருப்பாங்க டோட்டல் நம்பர். இந்த கே அப்படின்றத மென்ஷன் பண்ணால் எவ்வளோ பேர் வந்து டுகெதராக வந்து இருக்கணும் அப்படின்றது கொஸ்டினில் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அதை போட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ இது வந்து என்னென்னா கம்ஸ் டுகெதர். இப்போ நம்ம என்னென்னா நெவர் கம்ஸ் டுகெதர் அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் வந்து கொடுப்பாங்க. அதாவது என்னென்னா அவங்க பக்கத்தில் உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரைட்டா? ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் இதே ஃபார்முலாவில் தான் நம்ம இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் இங்கே கீழே கூட தனியாக எழுதுறேன். ஒரு n ஃபேக்டோரியல் டோட்டல் வேவ்ஸ்லேருந்து நம்ம அதை மைனஸ் பண்ணிட்டாலே போதும், நமக்கு அதோட ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா தான் ஜஸ்ட் வி ஹவ் டு சப்ராக்ட் இட் ஃப்ரம் n ஃபேக்டோரியல். ஓகேவா? n மைனஸ் k ஹோல் ஃபேக்டோரியல். ரைட்டா? ஸோ இப்போ நமக்கு சம் சால்வ் பண்ணலாம். ஓகே, இந்த கொஷினை பாருங்கள். இல்லைனா there are 10 students, 4 close friends should not stand together, find the possible arrangement. ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க, அதில் 4 பேர் வந்து பக்கத்தில் நிற்கக்கூடாது. இப்போ 4 பேர் ABC அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா A பக்கத்தில் B நிற்கக்கூடாது, B பக்கத்தில் C நிற்கக்கூடாது. இந்த மாதிரி அவங்க பக்கத்தில் நிற்கவே கூடாது. ஓகே, அதான் நம்ம கொடுத்துருக்க ஒரு க்ளூ. ஓகேவா? ஸோ அப்போது அதில் எவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றதான் கொஸ்டின்னு. அதுக்கு நம்ம வந்து இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னங்கிறது டோட்டல் நம்பர், கேங்கிறது நமக்கு என்னது எவ்வளோ பேர் வந்து இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பேர் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் மீனிங். ஸோ அப்போ போது இங்கே 4ன்னு கொடுத்தனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்னுக்கு பதிலாக 10 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், அப்புறம் கேக்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகேவா? இன்ட்டு 4 ஃபேக்டோரியல். 10 ஃபேக்டோரியலோட ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 2 6 8 8 0 0. ஓகேவா? அப்போது இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? 6 6 + 1 7 7 ஃபேக்டோரியல் வேல்யூ வந்து இது இன்ட்டு 4 ஃபேக்டோரியல் வேல்யூ வந்து என்னென்னா நமக்கு வந்து 24. இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 120,960. இதை நீங்கள் சப்ராக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா 350,7840. ஓகேவா? ஸோ தான். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம வந்து பீப்புள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் டுகெதர் அண்ட் நாட் டுகெதர் அந்த டைப் ஆஃப் த கொஷின் நம்ம எனக்கு பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு என்னென்னா டுகெதருக்கு வந்து நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா நாட் டுகெதர் வந்து ரொம்ப ஈஸி. என்னென்னா டோட்டல் வேஸில் தான் அதை நீங்கள் மைனஸ் பண்ணாலே போதும். ஓகேவா? தேங்க்யூ.